விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு திரையுலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு என்று சொல்ல வேண்டும். சினிமாவில் திரையுலகில் ஒரு மிக நல்ல மனிதர், எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், மிகவும் மரியாதையான, எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பார். அவர் பொள்ளாச்சியில் ஓம் சக்தி படத்துக்கு, அது அவரோட 2வது படம்னு நினைக்கிறேன், அதற்கு இங்கே வந்திருக்கும்போது அவரையெல்லாம் சந்தித்தோம். அவர் எந்த யார் போனாலும் அவருக்கு உண்டான மரியாதை கொடுத்து தான் பேசுவார். அவர் இங்கே பொள்ளாச்சியில் ஷூட்டிங் வரும்போதெல்லாம் சில நேரங்கள் நான் அவரை சந்திக்கிறது உண்டு. யார் வந்தாலும் எந்திரிச்சு நின்று தான் வரவேற்பார். அவருடைய ஒரு 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 பெரிய ஹீரோ, சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ. அதனால் உட்கார்ந்து பேசவே மாட்டார். நம்ம பார்க்க போனாலும் உடனே எந்திரிச்சு கும்பிட்டு வாங்க சார்னு சொல்லுவார். இது போன்ற ஒரு மனிதரை பார்ப்பது ரொம்ப அரிது. எல்லோருக்கும் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. யார் போனாலும் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி பழக்கமே இல்லை அவருக்கு. இப்படி ஒரு நல்ல மனிதர் இன்னும் கொஞ்சம் வருடங்கள் அவருடைய இருந்திருக்கலாம். அவருடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் அவர் சரியாக பயணிக்காதனால அவருக்கு இந்த 71 வயதில் இந்த ஒரு முடிவு அவருக்கு ஏற்பட்டது. எனக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு ஒரு நண்பர் சினிமாவில். அவருடைய மறைவு எனக்கு மட்டும் இல்லை, சினிமா துறையில் இருக்க அனைவருக்கும் இது ஒரு பெரிய இழப்பு, ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் சொல்லுவாங்க. அது மாதிரி விஜயகாந்த் அவர்கள் இருந்தாலும் அவருடைய பேர் உலகத்தில் எங்கேயுமே நிலைத்து நிற்கும் என்பது சந்தேகமில்லை.